பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் ஒன்றுக்கு ஒன்று வரும். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, லைக்கே அதிகமாக பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். நேற்று ஒன்லி கால்குலேட்டர் மெத்தட் கொடுத்து நம்ம வந்து போட்டிருப்போம். ஓகேவா? அதில் ஆல் போர்டுக்கு 2 5 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம 2 5க்கு 5 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட்டர் மெத்தடு எடுத்துருக்கோம், சார்ட் மெத்தடு எடுத்துருக்கோம். கொஞ்சம் பொறுமையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வின்னிங் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, மிகவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோவை பொறுமையாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக்கே பண்ணிக்கங்க. கம்பல்சரி நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. 99% வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மகளே, கேரளா டியர் பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற முதல் ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற முதல் 12 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்திங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 கொடுக்குறாங்க. சிபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. அதேமாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 4500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் ப்ளே பண்ண முதல் கேரளா மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்க. இதில் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 90,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்தால் 9000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. காண்டஸ்ட் நம்பர்னு பார்த்திங்கன்னா 87, 78, 55, 41, 39. அந்த நம்பருக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கேட்டு நம்பர் வச்சுங்க. ஓகேவா? இதையும் பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்தா 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வின்னிங் அமௌண்ட் போட்டுறாங்க. வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? நம்பிக்கையான ஒருத்தர் தான். நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா மகளே? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கால்குலேட்டர் மெத்தட் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு காட்டிடுறேன். எப்படி வரலாம் என்னென்னா ஒரு 2 மெத்தட் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் வீடியோ பெருசாக தான் இருக்கும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா வின்னிங் எடுக்கலாம். அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்கள். ஓகேவா? ஓகே, வந்து 995 அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா மகளே? நேற்று போட்டு 5 பாஸ் ஆன மெத்தட் தான் 995 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு மீண்டும் 995 போட்டுக்கிறோம். ஓகேவா? இன்னும் 995 போட்டு நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நேற்று எடுத்த மெத்தட் தான். ஓகேவா? 995 சில அடிகள் நமக்கு 1 கிடச்சிச்சு. 1 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 188. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 188 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 188 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 0 கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம 188 வச்சு அடிக்க நமக்கு 0 கிடச்சிருக்கு. அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டு 404 இருக்குது. ஓகேவா? 404 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் மீண்டும் 404 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 5 தான் நமக்கு கிடச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? மகளிர் நம்ம 404 வச்சு அடிக்கல 5 கிடச்சிருக்கு. 5 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 156 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 156 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். மீண்டும் 156 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 0 நம்பர் இருக்குது. ஓகேவா? 0 நம்பர் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளிர் நம்ம வந்து 156 வச்சு அடிக்கலாம் நமக்கு 0 கிடச்சிருக்கு. 0 நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய ஆல்பம் நம்பர். ஓகேவா? ஓகே, அடுத்தது வச்சு நமக்கு நாளைக்கான ஏபிசி நம்பர் வந்து பார்க்கலாம். எப்படி எடுக்குன்னு பாருங்கள். மகளே, அடுத்தது வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 5 நாள் ரிசல்ட் வச்சு எடுக்கிறோம். ஓகேவா? 5 நாள் ரிசல்ட்டில் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒரே நம்பர் வந்திருக்கு. மீதி எல்லா நாளுமே ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம வந்து 521 வச்சு எடுக்கலாம். ஓகேவா? 521 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 521 போட்டுக்கிறோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டு 347 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் 59. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிங்க. இதில் வந்து சென்டராக கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 5 மெயின், 9 சப்போர்ட், இந்த மாதிரி நினச்சிங்க. ஓகேவா? 59 95. ஓகேவா? 59 95 5 9ன்னு வச்சிங்களே. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்கிறேன். 5 9ன்னு 5 9ன்னு வச்சுக்கோங்க பொதுவாக. ஓகேவா?
மகளே நம்ம 571 வச்ச டிகிரியில் 9 5ன்னு கிடச்சிருக்கு. 9ங்கிற மாதிரி ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, 5 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 995ன்னு இருக்குது. ஓகேவா, 995 போட்டுக்கிறோம். பையுங்கிற ஆப்ஷன் போட்டு 347 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 81 இருக்குது. ஓகேவா, 81. மகளே நம்ம வந்து 995 டிகிரியில் 81ன்னு கிடச்சிருக்கு. 1 நம்பர் ஏ போர்டு, பி போர்டில் சி போர்டும் 8 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 188ன்னு இருக்குது. ஓகேவா, 188 போட்டுக்கிறோம். பையிங்கிற ஆப்ஷன் போட்டு 347 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 44. ஓகேவா, 188 போர்டில் நமக்கு 44ன்னு கிடச்சிருக்கு. மகளே நம்ம வந்து 188 வச்ச டிகிரியில் நமக்கு 44ன்னு தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 404. இந்த நாள் மட்டும் தான் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 404 போட்டுக்கிறோம். பையிங்கிற ஆப்ஷன் போட்டு 347 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் நம்பர் 1 3. ஓகேவா, 1 3 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 தான் மெயினாக பாஸ் இருக்குது. மெயினாக 1. ஓகேவா, நான் வச்சுங்க. மகளே நம்ம 404 வச்ச டிகிரியில் 1 3 கிடச்சிருக்கு. 1 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 156 வச்சு எடுக்கலாம். ஓகேவா, 156 போட்டுக்கிறோம். பையிங்கிற ஆப்ஷன் போட்டு 347 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 6 0ன்னு இருக்குது. ஓகேவா, 6 0. ஓகேவா, இதுலேருந்து 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் எடுக்கும்போது நமக்கு 0 நம்பர் வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இது மெயினான நம்பர் 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோஸ் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எங்கெங்கே போகுது நான் வந்து கடைசி வரைக்கும் நான் காட்டுவேன். ஓகேவா, மகளே நம்ம வந்து 156 வச்சுட்டு நமக்கு 6 0 ஆல் போர்டுக்கு 0 கிடச்சிருக்கு. ஏபிபிசிக்கு 60 06. ஓகேவா, இந்த நம்பர் 2 நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, வீடியோ பொறுமையாக பாருங்கள். அடுத்து வந்து சார்ட் மெத்தட் போகலாம். சார்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் தான் போடுவேன். பட் நாளைக்கெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா நேற்று நான் வந்து சார்ட் மெத்தட் எடுக்கவே இல்லை, கால்குலேட்டர் மட்டும் தான் போட்டேன். இன்றைக்கி நான் சார்ட் மெத்தட் எடுத்திருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். வேணுமா வந்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, மகளே பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை வீக்லி சார்ட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போவோம். நீங்கள் வேணும்னா பாருங்கள். இல்லைனா கால்குலேட்டர் மெத்தடில் 60 06 நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 நாள் ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, 110 699. சாரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் வச்சு ஒரு ஆல் போட்டு எடுக்கலாம். பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து அதிக நம்பர் தான் உங்களுக்கு குழப்ப விரும்பல. நான் ஒரு நம்பர் நோக்கி நான் போகிறேன். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ரிசல்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கங்க. இது வந்து 110 699 148 அதை நோட் பண்ணிக்கங்க. 110க்கு நம்ம வந்து ஆல் போட்டு எடுக்கிறோம். ஓகேவா, 110க்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 1ன்னு இருக்குது. ஓகேவா, 2 1ன்னு இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதில் 1 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்து 2 நாள் கேப் விட்டு நமக்கு 2 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 699 ரிசல்ட்டு நமக்கு 9 பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்து 2 நாள் கேப் விட்டு நமக்கு 048 ரிசல்ட்டு நமக்கு 6 0லேருந்து ஒரு நம்பர் 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்து 2 நாள் கேப் விட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 9 6ன்னு கிடச்சிருக்கு. சாரி மகளே, 1 0ன்னு கிடச்சிருக்கு. 1 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 1 0ன்னு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 0 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் 1 நம்பர் கொடுத்துருக்கோம். நல்லா நோட் பண்ணிங்க. 1 0ன்னு இதில் வந்து கிடச்சிருக்கு. 1 0 6 இது வரைக்கும் நம்ம எடுத்த 3 நம்பர்ஸில் 2 நம்பர் கொஞ்சம் மெயினாக இருக்குது. ஓகேவா, 0 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதுலேயும் நமக்கு 0 6 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஏபிபிசி நம்பரில் 0 6 இதில் வந்து கிடச்சிருக்கு. ஒரு வச்சுருங்க மகளே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 404. ஓகேவா, 404 பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, இருங்க ஒரே நிமிஷம். 404 இங்கே இருக்குது. ஓகேவா, 404 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 156 கொஞ்சம் கிராஸில் இப்படி அடிச்சிருக்கேன். ஓகேவா, 2 நம்பர்ஸ் இதுலேருந்து வந்திருக்கு. ஓகேவா, 2 நம்பர்ஸ் இப்படி வந்திருக்கு. மகளே நம்ம 404க்கு ஒரு ஸ்டெப்பு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 150 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 156. ஓகேவா, 156. ஓகேவா, அதனால் நோட் பண்ணிங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 156ன்னு இருக்குது. 156 எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, 156
156ன்னு இருக்குது. ஒரு ஸ்டெப்பு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயும் 06 வருதா? ஓகேவா? இது நம்ம புரியும் நினைக்கிறேன். நமக்கு வந்து கால்குலேட்டர் மெத்தடில் 0 ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு எடுத்தோம். 0 நம்பர் எழுதவே மாட்டேங்குது ஒரு செல்லு வர. சரி, 0 நம்பர் எடுத்தோமா? ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 0 எடுத்தோம். ஏபிபிசி 2 நம்பர் எடுக்கல, நமக்கு 60ன்னு எடுத்தோம். ஓகேவா? 60ன்னு எடுத்தோம். இந்த சார்ட் வச்சு பார்க்கையிலே நமக்கு 06 வருது. ஓகேவா? இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு 404. ஒரு ஸ்டெப்பு பேக் வந்தீங்கன்னா 150. இதுலேருந்து 2 நம்பர் வரையில் அதே இடத்துல நீங்களே பாருங்கள், நோட் பண்ணி பாருங்கள். 156க்கு நமக்கு 06ங்க வருது. கால்கட்டத்துலேயும் 06 வருது. ஓகேவா? 06 60. ஓகேவா? இதுலேயும் மேட்ச் ஆகுதா? சும்மா நான் அதிக நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். வந்து ஒரே மெத்தட் வந்து நான் கடைசி வரைக்கும் கொண்டு வரேன். ஓகேவா? இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிங்க. இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 1 நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நல்லா நோட் பண்ணுங்கள் மகளே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 நாள் ரிசல்ட்டை வந்து எடுத்துங்க. ஓகேவா? 3 நாள்னால் ஒரு 2 நாள் ரிசல்ட்டு இருங்க, வெயிட் அண்ட் சி. ஓகே மகளே, முந்தானத்து ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 404. ஓகேவா? 404. அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 188ன்னு இருக்குது. ஓகேவா? 188க்கு 180. இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க. 188. அடுத்த நாள் ஒரு ஸ்டெப்பு அதே பார்த்திங்கன்னா இதுக்கு நேராகவே 404 ஃபுல் நம்பர். 158க்கு 180 0 வந்து பெண்டிங்கில் இருக்குன்னா அடுத்த நாள் 404 ஒரு கணக்கில் வச்சுங்க. அடுத்த நாள் நமக்கு 404. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 156. நான் வந்து ஃபுல் 4D நம்பரே பாஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நம்ம வந்து 3D மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேவா? 156. ஓகேவா? 156 நமக்கு 60 வந்துச்சு. நல்லா நோட் பண்ணிங்களா? கால்குலேட்டர் மெத்தடில் 60ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பு கீழே தான் போயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு நேராக எடுத்தேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 604. ஓகேவா? 604 நாளைக்கு வரணும். 604 ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா நம்பரும் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகுது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 188க்கு கீழேருந்து 180ன்னு இருக்குது. அடுத்த நாள் 0 வந்து இது கணக்கில் வச்சுங்க. 0 வந்து அடுத்த நாள் வந்து வச்சுங்க, ஒரு கணக்கில் வச்சுங்க. அடுத்து 404 கீழேருந்து மேலே போகணும். ஆனால் டபுள்ஸ்னால தெரியல. ஓகே, அதே மாதிரி கீழேருந்து மேலே போயிருக்கு. 156 கீழேருந்து மேலே போயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கீழேருந்து மேலே போச்சுன்னா நமக்கு 406ன்னு வரணும். ஓகேவா? நாளைக்கு ரிசல்ட்டில் 406 0க்கு பிசி ஏபிசி 406ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 106ன்னு வரணும். ஓகேவா? 106 யாவதுன்னு சொன்னால் டச்சு வர மாட்டேங்குது மகளே. நான் வந்து 106 ஏன் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டச்சு வர மாட்டேங்குது மகளே. பார்த்தீங்கன்னா 188க்கு சீபோர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? சீபோர்ட் நம்பர் பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு கால்குலேட்டர் மெத்தடில் கால்குலேட்டர் மெத்தடில் நமக்கு 06 வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 1 நம்பர் 406 வந்து எடுத்து உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? 406 ஏ போர்டு பி போர்டு சி வந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லைனா 106க்கு பாக்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரல 0 உங்கள் கணக்கில் வரலைன்னா இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 196ன்னு அடிக்கலாம். பார்த்திங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பார்த்திங்கன்னா 0 வந்து தான் ஆகணும். என் கணக்கு ஓடி 0 வரணும். வந்தால் 196 கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 1 இதுலேயும் மேட்ச் ஆகுது. 196க்கு ஒரு மேட்ச் வாய்ப்பு இருக்குது. இதில் நமக்கு தேவையான 604ன்னு இருக்குது. ஓகேவா? 604. ஓகேவா? அடுத்தது 104. இந்த 2 நம்பர் வரணும். ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60. ஓகேவா? 60 வந்து ஆல் போர்டு வந்து செல்லு மர்க்கர் பண்ணுது. அதனால தான் நான் அந்த சார்ட் மெத்தடை எடுக்கிறது இல்லை, பொறுமையாக. அதே நான் கம்மியான நம்பர் தான் கொடுத்தேன். அதிக மெத்தட் எனக்கு காட்டில் உங்கள்கிட்ட வந்து ட்ரை பண்ணிங்க. வந்து டச்சு வர மாட்டேங்குது எழுதுனா. ஓகேவா? 604 406 சாரி 406க்கு நம்ம 604 எழுதியாச்சு. 406 மக்களே கொஞ்சம் கணக்கில் வந்து எடுத்துங்க. நம்ம செல்லு வந்து டச்சு கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த சார்ட் மெத்தட் போட்டாலும் நம்ம செல்லு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆல் போர்டுக்கு 60 மக்களே. ஆல் போர்டுக்கு 60 406 604 104 இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஓகேவா? ஓகே, மீண்டும் நாளைக்கு சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். ஆல் போர்டுக்கு நீங்கள் 60 மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் டைமர் ஓவர் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரே மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் 2 நம்பர் வரலாம்.
4006 இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால். மகளே எப்படி பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6006 4004 இந்த 2 நம்பர் மெயினாக வரணும். ஓகேவா? இந்த 2 நம்பர்லேருந்து வரணும், வந்தே தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்குது. மகளே 406 106 ஆல் ஓடுக்கு 06. ஓகேவா? இதுலேருந்து கம்பல்சரி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம செல்லு தாங்க மாட்டேங்குது. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? மகளே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம சார்ட் மெத்தட் எல்லாம் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஒரு வின்னிங்கை வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஆனால் நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஓகே, நாளைக்கே ஒரு வின்னிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுற முதல் மெம்பர்ஷிப்பில் இதில் ஜாயின் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வேண்டாம். உங்களால் முடியாத பட்சத்துக்கு இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இதில் சார் மேக்ஸிமம் யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? இதில் வாட்ஸ்அப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியாதவங்க மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 63 81 93 11 30. இதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?